லிங்கன் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகம் வாசிக்கிறது மேல அவ்வளவு ஆசை, அவ்வளவு கனவு, அவ்வளவு லட்சியம். ஆனா புத்தகம் வாசிக்க ஆசை இருக்காது. அவர் என்ன பண்ணுவார், தூரத்து ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட புத்தகம் இரவல் வாங்கிட்டு வந்து படிப்பார். இரவெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு மறுநாள் கொண்டு போய் கொடுத்துருவார். இப்படி அடிக்கடி புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறார். ஒரு நாள் ஜனாதிபதி வாஷிங்டன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து படிக்கிறார். படிக்க படிக்க அவருக்கு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, படிச்சுட்டே இருக்கிறார். படிக்கும் போது அந்த மண்ணெண்ணெய் விளக்குல படிக்கும் போது அந்த விளக்கு எண்ணெய் குறைஞ்சு அணைஞ்சிருது. ஜன்னல் பக்கத்துல உட்காந்து தெரு விளக்கு வெளிச்சத்துல படிச்சுட்டே இருக்கிறார். படிச்சு முடிச்சோடனே ஜன்னல் பக்கத்திலே புத்தகத்தை வச்சுட்டு போய் தூங்கிடுறார். அந்த இரவு நேரத்தில் அடித்த மழையில் அந்த புத்தகம் நனைந்து போய் விடுகிறது. காலையில எடுத்து பாக்குறாரு, அப்படி நனைஞ்சு போயிருக்கு. அப்படி மனசெல்லாம் வேதனையா இருக்கு. அந்த பெரியவர்கிட்ட கொண்டு போய் சொல்றாரு, நீ அறியாம இது நனைஞ்சிருச்சு, மன்னிச்சுக்கோங்க, நான் எப்படியாவது இதை காய வச்சு தர்றேன். அந்த பெரியவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி வந்து புத்தகத்தை நினைச்சு கொண்டு வந்திய, ஒண்ணு இதுக்கான பணத்தை எனக்கு கொடு, அப்படி இல்லைன்னா என்னுடைய வயலில் 3 நாள் நீ வேலை பாரு அப்படின்னார். அவர்கிட்ட பணம் கையில் கிடையாது. 3 நாட்கள் அந்த இளைஞனாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த பெரியவரின் வீட்டு தோட்டத்தில் வயலில் வேலை செய்து அந்த பணத்தை அடைத்து அந்த புத்தகத்தை தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. அந்த புத்தகத்துக்கு பெயர் ஜனாதிபதி வாஷிங்டன். அந்த புத்தகத்தை அவர் உழைப்பின் மூலமாக சொந்தமாக பெற்றார். அந்த புத்தகத்தின் மூலமாக கிடைத்த அறிவாலும் சிந்தனையாலும் முயற்சியாலும் ஒரு காலத்தில் அதே அமெரிக்காவில் ஜனாதிபதி லிங்கனாக அவர் மாறினார். என்றால் ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்றால், உங்கள் கைகளில் இருக்கிற கனவை வாழ்க்கையின் நனவாக மாற்றி காட்டும். அதுதான் ஒரு புத்தகத்தின் ஆகச்சிறந்த சாதனை. நம்முடைய நேற்று எப்படி இருந்தது, நம்முடைய இன்று எப்படி இருக்கிறது, நம்முடைய நாளை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பது நம்முடைய இலக்கியங்கள் தான். இலக்கியம்னா என்ன? நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. இலக்கியம்னா என்னமா? இலக்கியம்னா அக்கா மைக்க கொடுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், நமக்கு அது செட் ஆகாது, நம்ம இப்படிக்கா போவோம். நீங்க அதெல்லாம் அழிச்சிருங்க, அவர் பேசுறதெல்லாம் அல்ட்ரபர் வச்சு அழிச்சிருங்க, நம்ம இந்த ரூட்ல போவோம். இலக்கியம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் வரலாற்று சுவடுகளை, கடந்து வந்த நினைவுகளை, இனிமேல் அடைய போகிற இலக்குகளை ஒரு கவிதையாக, கட்டுரையாக, சிறுகதையாக, நாவலாக, வாழ்க்கை வரலாறாக புத்தக வடிவில் தருவது இலக்கியம். கலை அப்படின்னா என்ன? நீங்க இலக்கியத்தில் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது படித்தால் புரியாத, படிக்கவே தெரியாத, படிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத எளிய சாமானிய பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு நடனமாக, பாடலாக, நாடகமாக, பட்டிமன்றமாக, வில்லிசையாக, நாடக கூத்தாக, சினிமாவாக கொண்டு சேர்ப்பது கலை. இதுதான் இலக்கியம், இதுதான் கலை. இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையை நமக்கு முன்னாடி அப்படியே படம் போட்டு காட்டுவதுதான் நம்முடைய கலையும் இலக்கியமும். இது ரெண்டும் இல்லைன்னு வைங்களேன், கலையும் இலக்கியமும் இல்லை என்றால் மனிதனுக்கும் விலங்குக்கும் வேறுபாடே இல்லை, நம்மளுக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடே இல்லை. எங்கேயாவது ஒரு 50 மைல்கள் ஒண்ணு கூடி, நீ ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுற, உனக்கு ஒரு மேடை போட்டு தர்ற விருதுநகர்ல, நீ வந்து ஆடு, நாங்க முன்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு எந்த மைல்களாவது சொல்லுமா? சொல்லாது. இப்போ ஒரு குயில் அழகா பாடும், ஒரு காட்டுல இருக்கிற மற்ற பறவைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து நீ ரொம்ப அருமையா பாடுற, கருப்பா இருந்தாலும் உன் குரல் கொஞ்சம் காந்தமா இருக்குது, நீ பாடு, இந்த மைக் செட் செலவுலாம் நாங்க பாத்துக்கிறோம், அண்ணாச்சி மைக்கு கொஞ்சம் நல்லா வைங்க, அந்த குயில் பாடட்டும் அப்படின்னு எல்லா பறவைகளும் சேர்ந்து என்னைக்காவது முடிவு எடுக்குமா? எடுக்காது. என்னைக்காவது ஒரு பூனை வந்து நான் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கிறேன், எல்லாரும் உட்கார்ந்து கேளுங்க அப்படின்னு எலிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுமா? போடாது. மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்றால், கலைகளால், இலக்கியங்களால் ஒருபடி மற்ற உயிரினத்தை விட உயர்ந்திருப்பதால் தான் மனிதன் 6 அறிவு கொண்டவனாக இருக்கிறான், விலங்குகள் 5 அறிவு கொண்டதாக இருக்கிறது. இப்ப மனுஷனை மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதே இந்த கலையும் இந்த இலக்கியமும் மட்டும்தான். இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? வள்ளுவர் எப்படி இருந்தார்னு யாருக்கா தெரியுமா? அவர் எப்படி இறந்தார்னா அது யாருக்கா தெரியுமா? அவர் எப்படி வாழ்ந்தார்னா அது யாருக்கா தெரியுமா? நாம பார்க்கிற உருவம் என்பது நம்முடைய கற்பனை. வள்ளுவர் அப்படி இருந்திருக்க மாட்டார், தாடி இல்லாம கூட இருந்திருப்பார், அவர் வேற மாதிரி கூட இருந்திருப்பார். ஆனா இது நம்மளுடைய கற்பனை. வள்ளுவர் எப்படி இருந்தாருன்னு தெரியாது, எப்படி பேசி இருப்பாருன்னு தெரியாது, என்ன விரும்பி சாப்பிட்டாருன்னு தெரியாது, என்ன உடை உடுத்தினான்னு தெரியாது. ஆனால் வள்ளுவன் என்கின்ற ஒரு அறநெறி தலைவன் எங்கள் தமிழ் சமுதாயத்தின் முன்னோடியாக இருந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அவர் நமக்கு விட்டு சென்ற திருக்குறள் என்கின்ற ஒரு மாபெரும் இலக்கியம். அந்த ஒற்றை இலக்கியம் 2000 வருடம் கழித்தும் நம் முன்னால் நிற்கிறது என்றால் இலக்கியம் தான் ஒரு மனிதனை சாகா வரம் பெற்றவனாக மாற்றுகிறது.
ஒரு கம்பன் எப்படி இருப்பான்னு தெரியாது, ஒரு இளங்கோவடிகள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது, சங்க இலக்கியத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர்கள் எழுதிய கவிதையும் பாட்டும் காப்பியமும் இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதால் தான் நாம் எல்லாம் இலக்கியத்தை இன்னைக்கும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். ராஜராஜ சோழன் எப்படி இருப்பான்னு யாருக்கா தெரியுமா? உடனே நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க ஜெயம் ரவி மாதிரியே இருப்பாரு. பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு பழைய அம்மாமார்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல, சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்து பொன்னியின் செல்வன் சிவாஜி சார் தானே. ஆனா உண்மையில அவர் அப்படி இருந்திருப்பாரா இப்படி இருந்திருப்பாரான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் ராஜராஜ சோழன் இருக்கிறார். எப்படி? தஞ்சை பெரிய கோவில் என்கின்ற ஒற்றை கோபுரத்தால் தமிழனின் அடையாளமாக அவர் இன்றைக்கு நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் கலையின் நீட்சி. இதுதான் கலை இந்த உலகத்துக்கு தந்தது. இதுதான் இலக்கியம் நமக்கு வழி நடத்தி செல்லுவது. சாதாரணமான விஷயம் இல்ல. நம்ம மொழியின் அழகு என்பது என்ன தெரியுமா? அதோடைய தொன்மை. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்களேன். சும்மா கேட்டேன். மேடம் பதறாங்க, ஐயோ குடிக்க தண்ணி கேட்கறாங்க. இப்ப நம்ம குடிக்க தண்ணி தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேக்குது தானே. ஆனா நம்ம ஏன் குடிக்க தண்ணி தாங்கன்னு இப்படி சைகையில சொல்றோம்? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? வீட்டுல யார்ட்டையாவது போய் குடிக்க தண்ணி தான் அப்படிமோ, வயிறு பசிக்குது அப்படிமோ, ஒரே தலை வலிக்குது அப்படிமோ. நமக்கு தான் வாய் பேச வருது, அவங்களுக்கு காது கேக்குது இல்ல. ஏன் நம்ம இன்னும் சைகையிலே பேசுறோம்? பிரபஞ்சன் தான் ரொம்ப அழகாக சொல்வார், மனிதன் முதலில் சைகையில் பேச தொடங்கிய போதே மொழி உருவானது என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். அந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்ம சைகையும் விடாம இருக்கிறோம். 5000 10,000 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த மொழி சைகையோடு சேர்ந்து பிறந்தது என்பதால் தான் நம்ம பேசும்போதே அந்த சைகையோடு சேர்ந்தே பேசுறோம். நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சர்வசாதாரணமா கடந்து போயிடுறோம். இப்ப நம்ம யாராவது வந்தா தண்ணி குடிக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? தண்ணீர் அப்படின்னால என்ன அர்த்தம்? குளிர்ந்த நீர் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆளுக சொல்லுவாங்க பச்சை தண்ணியா கொடுங்க அப்படிம்பாங்க, இல்ல வெண்ணி தண்ணியா கொடுங்க அப்படிம்பாங்க. ரெண்டு வார்த்தையுமே தப்பு தான். நீர் அப்படின்னா அது சாதாரண வாட்டர், தண்ணீர் அப்படின்னாலே குளிர்ந்த நீர் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க குளிர் நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வார்ம் வெல்கம் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த நாடு குளிர்ச்சியான நாடு, அதனால ஒரு கதகதப்பான வரவேற்பு. நம்ம நாடு வெப்ப நாடு, அதனால என்ன சொல்லுவாங்க? தண்ணீர் சாப்பிடுங்க. ஏன்னா எப்போதும் வெப்பமாக இருக்கிறது, குளிர்ந்த நீர் சாப்பிடுங்கள் என்று சொல்லும் போதே தண்ணீர் சாப்பிடுங்கன்னு சொல்லி பழக்கப்பட்ட ஒரு பரம்பரை நம்முடைய தமிழ் பரம்பரை. ஆனா நம்ம காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு? தண்ணீருங்கிறது சாதா தண்ணினே நம்ம நினைச்சிட்டோம். வெண்ணி தண்ணி, பச்சை தண்ணி, குளிர்ந்த தண்ணி எல்லாமே தப்பு. காலப்போக்கில நாம் எல்லாவற்றையும் மறந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்களை நம்ம மறந்துட்டோம் பாருங்க. எல்லாத்தையும் கலந்து கட்டி விருந்தினர்களை புரோட்டா சாப்பிடுற மாதிரி நம்ம பேச்சே கலந்து கட்டி தான் பேசுறோம். பாத்திருக்கீங்களா? நீங்க அந்த நடு சென்டர்ல ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்களா, அவங்க யாரு? அது என்ன நடு சென்ட்ரு? நடுவும் ஒண்ணுதான், சென்டரும் ஒண்ணுதான். நம்மளுக்கு ரெண்டையும் கலந்துதான் பேசும். ஏன் மொபைல் போன் அப்படி மேல் டாப்ல வச்சிருக்க? கீழே விழுந்துரும்ல. மேல்னா என்ன, டாப்னா என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். கொஞ்சம் வழி விட்டுக்கோங்க, சைடு ஓரமா போயிடுறேன் அப்படிம்பாங்க. சைடும் ஒண்ணுதான், ஓரமும் ஒண்ணுதான். இந்த கீச்சாவி எங்க தொலைச்சு போட்டேன்னு தெரியல அப்படிம்பாங்க. பாத்திருக்கீங்களா? கீச்சாவி ரெண்டும் ஒண்ணுதான். ரேஷன் கடையில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய கியூ வரிசை தெரியுமா அப்படிம்பாங்க நம்ம ஆளுங்க. கியூவும் ஒண்ணுதான், வரிசையும் ஒண்ணுதான். இப்படி கலந்து கட்டி சாப்பிடுற மாதிரி எல்லா மொழியையும் கலந்து கட்டி பேசக்கூடிய ஒரே இனம் உண்டு என்றால் அது நம்முடைய தமிழ் இனம் மட்டும்தான். இதுல அழகு என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் தமிழ் இடம் கொடுக்கிறது. அதை மறுக்கவே இல்லை தமிழ். எல்லாம் உள்ள வாங்கடா, எத்தனை பேர் உள்ளே வந்தாலும் என்னுடைய அடித்தளத்தை அசைக்க முடியாது என்கின்ற நம்பிக்கை இந்த மொழிக்கு உண்டு. அதனாலதான் எல்லாம் வா வா. ஒன்னும் இல்ல, ஹோட்டலுக்கு போறீங்க, சர்வர் ஒரு தோசை ஆர்டர் அப்படிங்கிறீங்க. உடனே அவர் கேட்கிறார் சாம்பாரா சட்னியா? சாம்பாரும் வேணும் சட்னியும் வேணும். சாப்பிட்டு முடிக்கிறீங்க, ஒரு காஃபி கொடு அப்படிங்கிறீங்க. காஃபி இல்ல சார், அப்ப டீ கொடு. இது சின்ன ஒரு சம்பாஷணை, ஒரு உரையாடல். இப்ப இதுல தோசைன்னு சொல்றோம் இல்லையா, சாம்பார் சட்னின்னு சொல்றோம் இல்லையா, இந்த உரையாடல்ல ஒரு வார்த்தை கூட தமிழ் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? தோசை, சாம்பார், சட்னி இந்த மூணு மராட்டி. ஆர்டர்னு சொன்னோம்ல அது இங்கிலீஷ். காஃபி அரபி மொழி, டீ சீன மொழி. ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க ஒரு தோசை சாப்பிட்டா கூட உலக மொழிகளை கொண்டு பேசக்கூடிய இனம் நம்முடைய தமிழ் இனம் மட்டும்தான். சர்வசாதாரணமான, இது என்ன மொழி நம்மளுக்கு தெரியாது, ஆனா சர்வசாதாரணமா எல்லா மொழியிலும் பேசக்கூடிய ஆற்றல் நம்ம தமிழனுக்கு உண்டு. அதனால் தமிழ் ஒருபோதும் அழிந்து போகாது என்கின்ற நம்பிக்கையும் நம்முடைய தமிழர்களுக்கு உண்டு. அதனால உலக மொழிகள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா மொழிகளிலும் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கிறது. நம் தமிழ் மொழியில் மட்டும்தான் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே இருக்கிறது. அந்த வேறுபாடு நம்ம தமிழர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பெரும்பாலும் நமக்கு அது தெரிந்திருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு பரிசு பாத்தீங்கன்னா அணில் கொடுத்தார் நம்ம கலெக்டர் சார்.
நம்ம மாவட்டத்தினுடைய அந்த சாம்பல் நிற அணில் தான் நம்முடைய ஒரு பெரிய ஆச்சரியம், நமக்கான ஒரு அடையாளம். விரு அப்படின்னு, விருமாண்டி விருமாண்டிங்கிற மாதிரி அதுக்கு பேரே அழகா இருந்தது. அந்த அணிலுக்கு பேர் என்னது? விரு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம தமிழ் இனம் எவ்வளவு உயர்ந்த சிந்தனை கொண்டது அப்படின்னா, 5000 6000 வருடங்களுக்கு முன்னால் தொல்காப்பியர் ஒவ்வொரு பொருளையும் எப்படி கூப்பிடணும்னு அவர் எழுதினார். அப்படி எழுதும் போது அணில் இருக்கு இல்லையா, அணில் குட்டி, அணில் குஞ்சு, அணில் அப்படிலாம் சொல்லல. அணில் எப்படி சொன்னாங்க தெரியுமா? அணில் பிள்ளை அப்படின்னாங்க. அது ஒரு சின்னஞ்சிறிய உயிரினம் என்றால் கூட அது நம் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக வளர்க்கப்பட வேண்டியது என்று அத்தனை வருடங்களுக்கு முன்னால் யோசித்தவன் நம்முடைய தமிழனாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு உயர்ந்த சிந்தனை இந்த தமிழ் மண்ணில் மட்டும்தான் தோன்ற முடியும். வார்த்தைகளின் வளம்னா அது நம்முடைய தமிழ் தாங்க. இப்படி ஒரு வசதியான நிறைய வார்த்தைகள் கொண்ட மொழி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்ப இலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஆங்கிலத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா தமிழ்ல வாழை இலை. தென்னை மரத்துல உள்ளதுக்கு பேர் இலை கிடையாது, தென்னம் ஓலை உண்டு தானே. பனை மரத்துல உள்ளது, தென்னை மரத்துல உள்ளது தென்னங்கீற்று, பனை மரத்துல உள்ளது பனை ஓலை, நெல்லுல உள்ளது நெல் தாள், கரும்புல உள்ளது கரும்பு தோகை. இப்படி இலைக்கு மட்டுமே 36 சொற்கள் கொண்ட மொழி நம்முடைய தமிழ் மொழி. நாஞ்சில் நாடன் எழுதுகிறார், யானைக்கு மட்டுமே 42 சொற்கள் இருக்கிறதா. அப்ப எவ்வளவு வளம் நிறைந்த மொழி, வசதியான மொழி. படக்குன்னு போய் சந்துக்குள்ள போய் முட்டுச்சந்துல மோத வேண்டாம், வசதியான மொழி. வாழ்க வளமுடன் ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா, நீங்க வாழ்க தமிழுடன் சொல்லி பாருங்க, ரெண்டும் ஒண்ணுதான். வாழ்க வளமுடன் சொல்லுவதும் ஒன்றுதான், வாழ்க தமிழுடன் என்று சொல்லுவதும் ஒன்றுதான். ஏன்னா அந்த தமிழ்ல அவ்வளவு வளம் இருக்கிறது, அவ்வளவு செல்வம் இருக்கிறது, அவ்வளவு நிறைவு இருக்கிறது. என்ன அதை நம்ம கொஞ்சம் எட்டி பார்க்கணும். ஓ, இதுல இவ்வளவு இருக்கா, இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். ஒண்ணும் இல்ல, ரொம்ப சாதாரணமா நம்ம கடந்து போற ஒரு வார்த்தையை சொல்றேன். சிறிய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, சிறிய. பெரிய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப சிறிய அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ரீடா போடுவோம் தம்பி? இந்த குட்டி பையன் கேட்போம். சிறியங்கிற வார்த்தையில என்ன ரீ போடுவோம்? பெரிய ரீ தானே போடுவோம். பெரியங்கிற வார்த்தைக்கு சின்ன ரீ போடுவோம். இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? சிறியங்கிறதுக்கு சின்ன ரீ போடணும், பெரியங்கிறதுக்கு பெரிய ரீ தானங்க போடணும். நம்ம ஏன் நம்ம தமிழ்ல அப்படியே உல்டா பண்ணி வச்சிருக்காங்க? சிறியங்கிறதுல பெரிய ரீ, பெரியங்கிறதுல சின்ன ரீ. சாதாரணமா நீங்க கடந்து போகிற அந்த வார்த்தைக்குள் ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை ஒளித்து வைத்த மொழி நம்முடைய தமிழ். என்ன தெரியுமா அர்த்தம்? பெரிய மனுஷனா கூட இருப்பான் அவன், ஆனா அவனுக்குள்ளும் ஒரு சின்னத்தனம் இருக்கும். இவன் சிறிய மனுஷனா தான் இருப்பான், ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு பெரிய ஆற்றல் இருக்கும். அதுதான் உலக தத்துவம். எல்லாரும் பெரிய ஆளா இருக்க மாட்டாங்க இல்லையா, எல்லாரும் சின்ன ஆளா இருக்க மாட்டாங்க இல்லையா. முழுக்க நல்லவனும் இந்த உலகத்தில் கிடையாது, முழுக்க கெட்டவனும் இந்த உலகத்தில் கிடையாது என்கின்ற உலகத்தின் மாபெரும் தத்துவத்தை இந்த சிறிய இந்த பெரியங்கிற வார்த்தையில நம்மால் அடக்கிட்டாங்க. சுஜாதா நிஜத்தை தேடி அப்படின்னு ஒரு கதை எழுதினார். ஒரு அருமையான கதை, நிறைய பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பெங்களூர்ல நம்ம தமிழ் குடும்பம், ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. திருமணமாகி ஒரு 9 வருஷம் ஆனவங்க. வீட்டு காலை நேரம் கணவர் உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறாரு, மனைவி குக்கர்ல எதையோ வச்சுட்டு அது விசில் அடிக்கிற வரைக்கும் ஒரு தொடர் கதை படிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டு கதவு கேட்டை யாரோ திறக்கிறாங்க. அந்த கணவர் பாக்குறாரு, எட்டி கேட்டை திறந்துட்டு ஒரு ஆள் பரிதாபமா வர்றாரு. ஒரு கைலி உடுத்திருக்கிறார், ஒரு சாதாரண சட்டை போட்டு, கையில ஒரு தட்டு வச்சிருக்கிறார். அதுல ஒரு 5 ரூபாய் 2 ரூபாய் சில்லற காசா கிடக்குது, ஒரு பத்தி பொருத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, சின்ன சின்ன பூ கிடக்குது. இவங்க வாசல் கிட்ட அவர் வந்துட்டார். இந்த ஆளு இந்த வீட்டு ஓனர் வேமா எந்திரிச்சுப்பா, என்ன விஷயம் அப்படிங்கிறார். ஐயா, தமிழ்நாடுங்க, நானு பஞ்சம் பொழைக்கிறதுக்காக ஒரு 3 நாள் முன்னாடி வந்தேன். வந்த இடத்துல பொண்டாடி செத்து போச்சு, அடக்கம் பண்ண கூட காசு இல்லைங்க, ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு அப்படி கண்ணு கலங்கி பரிதாபமா அப்படி லைட்டா தாடி எல்லாம் வச்சு சோகமா கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு. உடனே இவர் கேட்கிறார், எந்த ஊர்ல இருந்து வந்த, என்னைக்கு வந்த, எந்த தெருவுல இருக்கிற, உன் மனைவி பேர் என்ன, உன் பேர் என்ன கட்டி வட்டி சராமரியா கேட்கிறார். அவர், ஐயா எனக்கு இந்த ஊரு சரியா தெரிலன்னா எந்த இடத்துல இருந்து இப்ப நீ வந்த? இங்க இருந்து ஒரு 3வது ரோடுனா இந்த சைடு 3வது ரோடா, அந்த சைடு 3வது ரோடா, எங்க ஒரு தேட்டர் கூட இருக்குல்ல, அதுல இருந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மனைவிக்கு வர்றாங்க. என்னவா, என்ன பிரச்சனை அப்படின்னு மனைவி வர்றாங்க. திரும்பவும் வந்தால் சொல்றாரு, ஊர்ல இருந்து வந்தேங்க, ஏதாவது வேலை தேடி வந்தேங்க, வீட்டம்மா இறந்து போச்சுங்க, அடக்கம் பண்ண கூட வசதி இல்லைங்கன்னு சொல்லும் போதே அவருக்கு அப்படி கண்ணுல இருந்து தண்ணி வெளியில வருது. இந்த அம்மாவால தாங்க முடியலையேங்க, ஏதாவது ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாயோ போட்டு அனுப்புங்க, ஏங்க அவரை போய் கொஸ்டின் பண்றீங்க, சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, அறிவு இருக்கா உனக்கு? இப்படிதான் அன்னைக்கு ஒரு அம்மா மஞ்சேன்னு வந்துச்சு, இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போறேன்னு சொன்னுச்சு, 10 ரூபா கொடுத்தோம், சாயங்காலம் சினிமா தேட்டருக்கு வந்துச்சு இல்ல,
இப்பெல்லாம் ஏமாத்துவாங்க, அப்பெல்லாம் ஏமாறக்கூடாது. நீ சொல்லியா, மறுபடியும் சொல்லு, எந்த தெருவுல இருந்து வர்ற, எத்தனாவது தெருவுல இருந்து வர்ற, எந்த தேட்டருன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இந்த அம்மா சொல்லுது, எங்க விடுங்க, பார்த்தா பாவமா இருக்கு, ஒரு 2 ரூபாவது போட்டு அனுப்புங்க, போ நீ உள்ள போ, குக்கர் என்னன்னு பாரு போ அப்படின்னு விரட்டி விட்டுட்டு திரும்ப அவன்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவனால தாங்க முடியல. எனக்கு ஒண்ணும் வேணாங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே அப்படியே சட்டையில கண்ணீரை தொடச்சிட்டு அந்த கேட்டை கரெக்டா மூடிட்டு அந்த ஆள் போயிடுறாரு. இப்ப இந்த அம்மா கிச்சன்ல போய் நிக்கிறாங்க. இவர் வேகமா வந்து, பாத்தியா, உண்மையானவனா இருந்தா நின்று கரெக்டா பதில் சொல்லியிருப்பான்ல, உண்மை இல்லாதனாலதான் அவன் வேகமா போயிட்டான், ஏமாறக்கூடாது, வாழ்க்கையில ரொம்ப கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல அந்த அம்மா கண்ணு கலங்கியே இருக்கு. இப்ப நீ எதுக்கு கண்ணு கலங்குற, எதுக்கு நீ இப்படி இருக்க, என்னைய பார்த்தா உனக்கு ராட்சசன் மாதிரி தெரியுதா? இல்ல ஒரு 2 ரூபாய் போட்டு விட்டுருக்கலாம், எத்தனையோ பேர் ஏமாத்துறாங்கிறதுக்காக இவனும் ஏமாத்துறான்னு நம்ம எப்படி நினைக்கலாம்? போனா போகுது, ஏமாத்தினா கூட ஏமாத்துறான், இப்ப என்ன 2 ரூபாய் போட்டா போகுது, ஏன் இப்படி முட்டாத்தனமா இருக்கு? இப்படி 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்குது. விடுங்க, நீங்க சொல்றதுதான் கரெக்ட், அவன் ஏமாத்துறான், விடுங்க அப்படின்றுச்சு. இப்ப இவருக்குள்ள ஒரு ஈகோ எந்திரிக்குது. இவன் நம்மள நம்ப மாட்டான்ல, அவன் ஏமாத்துறான்னு நம்ம உறுதியா சொல்றோம், இவன் நம்ப மாட்டேங்கிறான். அப்ப நம்ம நிரூபிச்சு காட்டணும்னு, சரி வா குக்கர் ஆஃப் பண்ணு, வா நம்ம 2 பேரும் போய் அவன் சொன்ன அந்த 3வது தெருவுல, அந்த தேட்டருக்கு பக்கத்துல உள்ள தெருவுல போய் பார்த்துட்டு வந்துருவோம். இல்லையா, நான் நம்புறேன், உன்னை ஆள விடு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்றாங்க. நீ நம்பலாட்டி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். கார் எடுத்துட்டு சல்லுன்னு போறார். அவன் சொன்ன அந்த 3வது கிராஸ் தெரு, அந்த தேட்டரை ஒட்டின தெரு, அது ஒரு நீளமான தெரு. சல்லுன்னு உள்ள போன உடனே காரை பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரு. அந்த தெருவுல நடுவுல ஒரு ஓலை பாடை வந்து ரெடியா இருக்கு. இந்த ஆள் அப்படியே கண்ணீரோட உட்காந்துருக்கான், பிச்சை எடுக்க வந்தால் அப்படியே உட்காந்துருக்கான். பக்கத்துல அந்த மனைவி கிடத்தப்பட்டிருக்கிறாங்க, அப்படியே தலையை பிடிச்சிட்டு அந்த ஆள் உட்காந்துருக்கிறான். சடக்குன்னு இவர் காரை அப்படியே திருப்பி வீட்டுக்கு வந்து உள்ள போறார். இப்ப மனைவி கேட்கறாங்க, என்ன பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன், போனேன், என்னாச்சு அப்படிங்க. அந்த தெருவுல யாருமே இல்லை, அப்படி ஒண்ணுமே நடக்கல. இந்த மனைவி சொல்றாங்க, அப்ப எல்லாருமே ஏமாத்துறாங்க பாருங்க, பொண்டாட்டி செத்து போச்சுன்னு கூட ஒருத்த ஏமாத்துறான் பாருங்க, இது தாண்டி உலகம் அப்படின்ட்டு உள்ள போயிடுறார். ஒரு பெரிய மனிதர், ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு ஏழை மனிதன் கண்ணீரோடு வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறான். ஆனால் நிஜத்தை தேடி போன மனிதன் மனைவியிடம் என்ன சொல்றாரு? பொய் சொல்றார். நம்ம உலகத்தில் ஒரு தோற்றத்தை வைத்து மட்டும், அவங்க குடும்ப பின்னணியை வைத்து மட்டும் இவர் பெரியவர் என்று நம்பினால் அவர் பெரியவர் மட்டும் இல்லை, அவருக்குள் ஏதோ ஒரு சிறுமையும் இருக்கும் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் நமக்கு அறிமுகம் செய்யும். சாதாரண ஆளுங்கன்னா அதுக்காக எல்லாரும் சாதாரணமெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்துக்கிறார். வடநாட்டில இருந்து ஒரு பண்டிதர் அந்த நாட்டுக்கு வர்றார். நான் உங்க நாட்டில் உள்ளவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன், எந்த கேள்விக்கு யாருக்கு விடை தரலன்னா இந்த நாடே எனக்கு அடிமைன்னு நீங்க எழுதி தரணும்னு திருவிளையாடல் புராணத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர்றார். இப்ப அரசர் எல்லா மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, அறிவாளிகள் எல்லாம் கூப்பிட்டு, அந்த பெரிய ஆளு மரியாதை அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருங்கன்னு உட்கார வச்சுட்டார். இப்ப பண்டிதர் வந்து கேள்வியா கேட்கிறாரு, நம்ம ஆளுகளுக்கு பதிலே தெரியல, திருன்னு முழிக்குதுங்க. இப்ப மன்னருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. இப்ப அந்த பண்டிதர் சொல்றாரு, சரி நான் கேட்ட கேள்விக்கு தான் உங்களுக்கு பதில் தெரியல, அவங்கள கேள்வி கேட்க சொல்லுங்க, எனக்கு பதில் தெரியல அப்படின்னா நான் இந்த நாட்டுக்கு அடிமைன்னு எழுதி தந்துடுறேன்றார். ஆனா அறிஞர்கள் மந்திரிகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி எல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எல்லாம் பரட்டி பார்த்து அதுக்கு வாட்டு கேக்குதுங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவர் டான் பதில் சொல்லிடுறார். மறுபடியும் அவமானம் தான். இப்ப அரசனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டோமேன்னு அப்படி தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப பண்டிதர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தர்றேன். இந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, பொதுமக்கள், இவங்க கூட கேள்வி கேட்கட்டும், அறிஞர்கள் தான் கேட்கணும்னு இல்ல, பொதுமக்கள் கூட கேள்வி கேட்கட்டும். இப்ப மன்னர் பொதுமக்கள் முன்னாடி கண்ணீரோட நிக்கிறார். எப்பா சாமி, யாராவது ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருந்தாலும் ஆஃப் பண்ணுங்கய்யா, வந்ததுல இருந்து நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கிறார். மக்கள் எல்லாம் பதறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் கேள்விக்கே இவர் பதில் சொல்லிடுறாரு. அவங்களாலேயே சமாளிக்க முடியல, நம்ம என்ன சமாளிக்கிறது? மக்கள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒளியுது. பின்னாடி இருந்து ஒரு குரல், நான் கேட்கட்டுமா சாமி அப்படின்னு. யாரான்னு அப்படியே ஒதுங்கி வழி விடுறாங்க. ஒரு ஆள் வேட்டி சட்டை கூட போடாம ஒரு துண்டை தோல்ல போட்டு வேமா கருப்பா குள்ளமா வர்றார். நான் கேட்கட்டுமா அப்படின்னு. கேளுப்பா, நீயாவது கேளு. இந்த பண்டிதர் கேட்டு தொலையும் அப்படிங்கிறார். இப்ப அந்த சாதாரண எளிய பாக்குறதுக்கே ஒரு பாமரன் மாதிரி இருக்கிற அந்த மனிதர் கேள்வி கேட்கிறார். ஐயா, உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கிறேன், 20 கேள்வி கூட கேள்றா, நான் பதில் சொல்றேன். உடனே அவர் கேட்கிறார், பழமான பிறகு காயாவது எது அப்படின்னு. என்ன கேட்ட? பழமான பிறகு காயாவது எது? காய் தானப்பா பழமாகும். இல்ல, பழமான பிறகு ஒண்ணு காயாகும், அது எது? இப்ப பண்டிதருக்கு தெரியல, குழம்புறார். பழம் எப்படியா காயாகும், காய் தானே பழமாகும், குழம்பிட்டே இருக்கிறார். பதில் தெரியலப்பா, நீயே சொல்லிரு. டக்கு நம்மால் சொன்னான், பழமான பிறகு காயாவது ஊறுகாய். எலுமிச்சம் பழம் தானே ஊறுகாய் ஆகுது. மிரண்ட இருந்தால்
இன்னும் ஒரு கேள்வி கேள்வி தயவு செஞ்சு. சரி, காயான பிறகு பூவாவது எது அப்படின்னு இருக்கான். இவனையும் ஒரே ரிவர்ஸ்லயே போறான். ஒண்ணு பழத்துல இருந்து காய்க்கு போறா, இல்லைன்னா காயில இருந்து பூவுக்கு போறா. ஏய், பூ தானப்பா காயாகும், காயான பிறகு பூவாவது எது தெரியலப்பா அப்படின்னா தேங்காய் பூ அப்படின்னு இருக்கான். தேங்காவை துருவினா தானே அது பூவு. மிரண்டுட்டு இங்க உங்க ஊர்ல ஒரு சாதாரண ஆளுக்கு என்ன ஒரு அறிவு, நான் அந்த ஊருக்கு அடிமைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். போன உடனே ராஜா அவரை கூப்பிட்டார். சாமி, எங்கயா இருந்த, எந்த ஊர்ல இருந்த? நான் எங்கேயும் இல்ல, உங்க அரண்மனையில இருக்கிற சமையல்காரன் தான், உங்க வீட்டு கிச்சன்ல தான் இத்தனை வருஷம் இருந்தேன் அப்படின்னு இருக்கார். இப்ப உலகத்திலே சாதாரணமாக இருக்கிற ஒருவர் எல்லா சூழலிலும் சாதாரணமாக இருக்க மாட்டார். அவருக்குள்ளும் ஒரு அறிவும் ஆற்றலும் இருக்கும் என்று இந்த தமிழ் மண் நமக்கு கற்றுக் கொடுத்தது. எல்லாத்தையும் சமமா பாரு. சாதாரணமா நம்ம புலவர்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளை கூட அந்த தமிழை கொண்டு வென்று விட்டு போவார்கள். பார்த்திருக்கீங்களா? ஒரு பெரிய மடத்தினுடைய தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டினாராம். எல்லா புலவர்களும் வந்துடணும் அப்படின்ட்டு எல்லா புலவரும் வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த நாகப்பட்டினத்துக்கு கடைசியில கடைமடைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த புலவர் பஸ்ஸை பிடிச்சி, சைக்கிளை பிடிச்சி, ஆட்டோவை பிடிச்சி வந்து சேர லேட் ஆயிடுச்சு. அவர் தான் கடைசியா வந்திருக்காரு. இப்ப இந்த மடத்தினுடைய தலைவருக்கு ஒரு நக்கல், இருந்தாலும் அவமானப்படுத்துவோம், கடைசியா வந்திருக்காமல அப்படின்ட்டு, வாரும் கடைமடையரே அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவரேன்னு ஒரு அர்த்தம், கடைசியா வந்த மடப்பயலேன்னு அர்த்தம். இப்ப அந்த ஆள் சொன்னார், வந்தேன் மடத்தலைவரே அப்படின்னு இருக்காரு. இப்ப என்ன அர்த்தம்? மடத்துக்கு தலைவர்னு அர்த்தம், இருக்க மடையனுக்குலாம் நீதான் என் தலைவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப அன்னைக்கு புலவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் ஒருவர் இருந்தாலும், நீ என்ன ஒரு வார்த்தை சொன்னேனா அந்த வார்த்தையை வைத்தே உன்னை திரும்ப அடிப்பேன் என்று இந்த மண்ணில் நிரூபித்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஆற்றலை தமிழ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு பெரிய கைத்தட்டி முடிச்சிருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பெரிய ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு ஒரு புலவர், ஏழை புலவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஜமீன்தார் மனைவி தற்செயலா அந்த பக்கம் வர்றாங்க. அப்படியே அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, கூந்தல்ல பொன்னிறத்துல ஒரு பூலாம் வச்சுட்டு ஜம்முன்னு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே புலவர், தங்கச்சி வந்தியா அப்படின்னு இருக்காரு. எல்லாம் மிரண்டாங்க. என்ன ஜமீன்தார் பொண்டாடிய போய் இவர் தங்கச்சி வந்தியாங்கிறாரு முறைச்சி பாக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவங்க கூந்தலில் சூடி இருப்பது தங்க சிவந்தியான்னு கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. தங்கச்சி வந்தியா, தங்க சிவந்தியா, இப்படி சிலேடை மூலமாக கூட தன் கருத்தை எவ்வளவு பெரிய உயரத்துக்கும் ஒரு அம்பு எய்வதை போல சொல்லை எரியக்கூடிய ஆற்றல் இந்த தமிழ் மண்ணிலே இருந்திருக்கிறது என்றால் இவ்வளவு வளம் நம்ம தமிழ்ல இருந்திருக்குது. சாதாரணமான விஷயமே கிடையாது. அதைத்தான் சங்க இலக்கியம் சொன்னது, பெரியோரை வியத்தலும் இளமே. இவங்களாம் ரொம்ப பெரியவங்க, அப்பா அப்படிலாம் ஆச்சரியப்பட மாட்டோம். சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இவெல்லாம் சாதாரண ஆளு அப்படின்னு யாரையும் இகழ மாட்டோம். எல்லோரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய பாங்கு எங்கள் தமிழினத்துக்கு உண்டு என்பதை 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே நம்முடைய சங்க இலக்கியம் நமக்கு தங்க இலக்கியமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், லவ் டுடேன்னு இப்ப ஒரு படம் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? அந்த படத்துடைய ஒரு வரி கான்செப்ட் என்ன அப்படின்னா, 2 பேர் காதலிப்பாங்க. அந்த காதலியுடைய அப்பா ஒரு நிபந்தனை வைப்பார். என்ன அப்படின்னா, உன் மொபைல் போனை அவகிட்டையும் அவன் மொபைல் போனை உங்ககிட்டையும் ஒரு நாள் நீங்க வச்சிருந்து பாருங்க, அதுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்க இந்த கான்செப்டை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சா இல்லையா? ஒரு நாள் கூட நம்ம மொபைல் போனை இன்னொருத்தங்கிட்ட நம்மளால கொடுத்து வைக்க முடியாது. காதலன் காதலிட்ட மட்டும் இல்ல, மகன் அப்பா கிட்ட கொடுத்து வைப்பானா? அப்பா மனைவிட்ட கொடுப்பாரா? மக அம்மா கிட்ட கொடுக்குமா? எதை தங்கச்சங்கிலிய கூட கழட்டி கொடுத்துட்டு போயிடும். உன் மொபைல கொடுனா கொடுக்காதுல்ல. பையன்கிட்ட பைக்கு கேளுங்க தந்துருவான், கார் கொடுங்க கேளுங்க தந்துருவான், ஆனா மொபைல தரவே மாட்டான். எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கிறோம். ஏன் பேட்டர்னுங்கிற ஒண்ணு வந்தது? முன்னாடி நம்ம வீட்டுல போன் இருந்ததே, அதுக்கு ஏதாவது பூட்டு இருந்துச்சா? யார் வேணா போன் பண்ணலாம், யார் வேணா அட்டன் பண்ணலாம், இதுவும் போன் தானே. ஆனா ஏன் எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம்? இன்னும் சில பேர் கைரேகையே வச்சிருக்காங்க. கைரேகை படிக்காத காலத்துல நம்ம பாட்டையாவும் அப்பத்தாவும் வச்சது, இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டோம். ஆனாலும் ஏன் கைரேகை வைக்கும்? நம்முடைய பாமரத்தனம் அந்த மொபைல் போனுக்கு ஒளிந்திருக்கிறது என்பதால் தான் இன்றைக்கும் அதுக்குள்ள கைரேகை வச்சுட்டு இருக்கிறோம். பேட்டர்ன் எல்லாம் அது கச்சமுச்சான்னு சைன் போட்ட மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சிருக்காங்க. என்றைக்கு நம்முடைய மொபைல் போனுக்கு நாம் பேட்டர்ன் போட ஆரம்பித்தோமோ அதற்கு பின்னால் குடும்பத்திற்குள் நம்பிக்கை என்ற ஒன்று குறைந்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம். பேட்டர்ன் போட்டு வைப்போமா? தைரியமா வச்சுட்டு போவோம்ல. பாத்ரூம் போனா கூட மொபைலோடயே போறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க. ஏன்? யாராவது போன் பண்ணுவாங்க, விமலான்னு எழுதியிருக்கும், பார்த்தா சுரேஷ் பேசிக்கிட்டு இருப்பான்.
ஆம்பளை பசங்க போன்ல சுரேஷ் இருக்கும், பார்த்தா ஒரு ராஜி பேசிட்டு இருப்பா. எல்லாம் இஷ்டத்துக்கு மொபைல் போனுக்குள்ள என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மொபைல் போனை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. பீரோ சாவி அப்படியே இருக்கு, அலமாரி சாவி அப்படியே இருக்கு, நகை வச்சிருக்கிற அலமாரியுடைய சாவி கூட இருக்கு. ஆனால் மொபைல் போன் பூட்டப்பட்டு கிடக்கிறது என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதை நம்ம ஒத்துக்கிடாட்டாலும் உண்மைதான். ஒரு மொபைல் போனுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் அனாதையாக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இவனை நம்ம அனாதையாக்கணும்டா அப்படின்னு அவன் சொந்த பந்தத்தை பூரா காலி பண்ணணும் அவசியமே இல்லை. அவர் மொபைல் போனை திருடிட்டு வந்துருங்க. அவர் ஒரு வெளியூருக்கு போறாருன்னு வைங்க, மொபைல் போனை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க. அந்த அன்னையில இருந்து அனாதை தான். ஏன்னா யாரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தெரியாது, பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் பின் நம்பர் தெரியாது, ஓலாவை கூப்பிட முடியாது, உபரை கூப்பிட முடியாது, வீட்டுக்கு போறது கூட அந்த கூகுளை தான் அவர் கேட்பாரு. ஒன்னும் தெரியாம அந்த பைத்தியமா ஆயிடுவார். அதனால ஒருத்தரை பழி வாங்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு செய்வினையும் வைக்க வேண்டாம், செயற்பாட்டு வினையும் வைக்க வேண்டாம், மொபைல் போனை தூக்கிட்டு ஓடியாந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு மொபைல் போனுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோங்க சென்னைக்கு, நம்ம பொதிகையில திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு மொபைல காணும்னார். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து, என்ன சார் மொபைல காணலையா? ஆமா சார் காணல சார். அப்பனா உங்க சார்ஜர் கொடுங்க சார், கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற. மனுஷங்களுடைய மனசு எவ்வளவு மோசமா போச்சு பாருங்க. இன்னைக்கு மொபைலை மாத்தி கொண்டோம் என்றாலே நமக்குள்ளே இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்து போய் விடுகிறது. ஆனால் காதல் எப்படி நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் ஒண்ணு சொல்லுது. என்ன இலக்கியம் தெரியுமா? சிலப்பதிகாரம். ஐயோ சிலப்பதிகாரமான்னு ஓடக்கூடாது, சரியா? சிலப்பதிகாரம், பதட்டப்படாம உட்கார்ந்துருக்கணும். மூணு விஷயம் மட்டும் சிலப்பதிகாரத்துல இருந்து சொல்றேன். ஒண்ணு காதல், இன்னொன்னு நாகரீகம், இன்னொன்னு பண்பாடு. இந்த மூணையும் நம்ம தமிழ் வழி காப்பியம் சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது அப்படின்னு கதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கோவலன் கண்ணகியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு. அப்புறம் மாதேவி மேல உள்ள ஒரு காதல்ல அவங்களையும் கல்யாணம் முடிச்சு மணிமேகலைன்னு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. இப்ப ஒரு காணல் வரி பாட்டு பாடின உடனே 2 பேருக்கும் பிரிவினையாகி கோவலன் சொத்த பூரா இழந்துட்டு கண்ணகியை கூப்பிட்டுட்டு மதுரைக்கு போறார். இதுதான் கதை. இப்போ கிளம்பி போயிட்டார் இல்லையா? இந்த செய்தி மாதவிக்கு தெரியுது. ஐயோ நம்ம காதல் கணவன் இப்படி அவங்க மனைவியோட போயிட்டாரே அப்படின்னு. உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாரு? மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்க ஒரு காதலி தானே, காதலனுக்கு தானே கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க. இத கோவலனுக்கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு அப்படின்னு. அவரு போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி, இந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதை அவர் அப்படியே பிரிச்சு படிக்கிறார். படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து, இத நான் எழுதுனதா என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துரு. உங்களால இதை நம்ப முடியுதா? காதலி காதலனுக்கு எழுதின கடிதம், அவன் என்ன பண்றான்? மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான். அப்ப அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் இதட்ட மாட்டீங்களா? இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒரு காதலி காதலனுக்கு எழுதின கடிதத்தை சார் எந்த அடித்தல் திருத்தலும் பண்ணல. அவரு படிச்சுட்டு அப்படியே மடிச்சு இதை நான் எழுதுனேன்னு எங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார். அப்போ அந்த காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் ஒரு மகன் பெற்றோருக்கு எழுதுவதை போல நாகரிகமாகவும் உன்னதமாகவும் இருந்திருக்கிறது என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. இதானங்க காதல். ஒருத்தர் எழுதின காதல் கடிதத்தை யார் வேணாலும் பார்க்கலாம்னா அதுதானே உன்னதமான ஒரு காதல். ஆனா நீங்க வச்சிருக்கிற மொபைல் போனை அவ பார்க்கவே முடியாதுன்னா அதுல என்ன உன்னதம் இருக்கிறது? இது சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாகரீகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சிலப்பதிகாரம் சொல்லுது. அவங்க 2 பேரும் கண்ணகி மதுரையை எரிச்சிடுறாங்க. 2 பேரும் இல்ல. இப்ப மாதவிக்கு மக இருக்கிறா இல்லையா மணிமேகலை, அவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க, நடன குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்ப அடுத்த தலைமுறை என்ன செய்யணும்? டான்ஸ் ஆட வரணும். இப்ப மாதவியோடைய தோழி சொல்றா, நீ அவங்க எல்லாம் போயிட்டாங்க, இனிமே மணிமேகலைய உன்னைய மாதிரி நீ வளர்க்கணும், அவளை திரும்பவும் ஆடுறதுக்கு கொண்டு வந்து விடு. இப்ப மாதவி என்ன சொல்லணும்? அவ என்னைய மாதிரி எல்லாம் இருக்க மாட்டா, அவ வேற மாதிரி வளர்க்க போற அப்படித்தானே சொல்லணும். அவ சொல்றா, இவ என் மக கிடையாது, மணிமேகலை என்ன என்னுடைய மகள் நான் நினைச்ச. அவ யாருடைய மகள் தெரியுமா? காவலன் பேரூர் கணையெறி ஊட்டிய மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை. மாதவி சொல்றா சார். ஒரு காப்பியத்தில் நெகட்டிவ் கேரக்டர் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வில்லி கதாபாத்திரமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்ன சொல்லுது? இவ கோவலன் மகன் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா?
இவ கண்ணகி மக. எப்படிப்பட்ட கண்ணகி? அந்த மதுரையை எரிச்சா பாத்தியா தன்னுடைய சொல்லால். அப்படிப்பட்ட மாபெரும் பத்தினியின் மகள் இனிமே இந்த தொழிலுக்கு வரமாட்டா. இதுதான் மிகப்பெரிய நாகரீகம். பண்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த சிலப்பதிகாரத்திலே நான் சொல்றேன். தேரா மன்னா செப்புவதுடைய நெல்லரு சிறப்பினியமே வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் நன்றியும் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டு சொல்லி அவங்க கோவலன் குற்றமற்றவன் கண்ணகி நிரூபிச்சாங்க இல்லையா? அது எப்படி நிரூபிச்சாங்க? எல்லாருக்கும் அந்த படம் ஞாபகம் இருக்கும். நம்ம விஜயகுமாரி அம்மா நடிச்ச படம். உடனே பாண்டிய மன்னன் அந்த சிலம்பை வாங்கி உடைப்பான். அவங்க சிலம்பு, நம்ம பாண்டிய நாட்டு சிலம்பு என்ன உள்ள இருக்கும்? முத்துக்கள் இருக்கும். ஏன்னா பாண்டிய நாட்டினுடைய சொத்து முத்துக்கள். அவ சோழ நாட்டுக்காரி. அவளுடைய சிலம்பை உடைச்ச உடனே உள்ள என்ன இருக்கும்? மாணிக்க பரல்கள் இருக்கும். அவங்க நாட்டுல மாணிக்கம் நிறைய கிடைக்கும். இப்ப இதை வச்சுதான் கோவலன் குற்றமற்றவன் நிரூபிப்பாங்க. இதுல நீங்க ஒரு நுட்பத்தை கவனிச்சிங்களா? இந்த சிலம்பை இவங்க மட்டும் அவங்க நாட்டுல செய்யாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கும். இப்ப கோவலன் குற்றமற்றவன் எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு இளங்கோவுக்கு தெரிஞ்சிருக்குது வருங்காலத்துல நம்ம ஆளுக ஆன்லைன்ல போய் வாங்கும், பிளிப்கார்ட்ல வாங்கும், அமேசான்ல வாங்கும். நம்மளையே நம்பிக்கிட்டு இருக்கிற அண்ணாச்சிகளை அம்போன்னு கைவிட போறாங்க. அதனால அவங்க சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று அன்றைக்கே காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறார் இளங்கோ. நீங்க ஒன்ன மறந்துடக்கூடாது. இந்த வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் தான் நம்மை 200 வருடம் ஆட்சி செய்தார்கள், 200 வருடம் அடிமைப்படுத்தினார்கள். அதனால வியாபாரம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. என்றைக்கு நாம் அந்நிய நாட்டுக்கு அடிமையாகி போகிறோமோ அன்னைக்கு நம்முடைய சொந்த சிந்தனையை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதனாலதான் அன்னைக்கே இளங்கோ அவங்க நாட்டுல தயாரிச்ச பொருட்களை வாங்குங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட இதை வைத்துத்தான் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியும் என்று அன்றைக்கே சொல்லி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. நம்ம அப்படி கவனிச்சு படிக்கணும். மனப்பாட பாட்டுக்காக படிக்க கூடாது. இதை படிச்சா 5 மார்க் வரும், படிக்கலைன்னா 5 மார்க் போகும், விட்டு கழுதைய அப்படிலாம் படிக்க கூடாது. ஏன் இதை உட்கார்ந்து இவ்வளவு நாள் படிச்சாங்க? இதை ஏன் எழுதுனாங்க? ஓலையில எழுதுன இலக்கியம் இன்னும் ஏன் சார் சாகாம இருக்கு? எத்தனை புஸ்தகம் படிக்கப்படாமல் கிடக்கிறது, பிரிக்கப்படாமலே இருக்கிறது. ஆனா 800 வருஷம் 1000 வருஷமா இது எப்படி தப்பிச்சு வந்தது? அதுக்கு ஒரு ஆயுள் இருக்கிறது, அதுக்கு ஒரு அறம் இருக்கிறது, அது இந்த வாழ்க்கைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கிறது. அதனாலதான் சிலப்பதிகாரம், திருக்குறள், கம்பராமாயணம் காணாமல் போகாமல் இருக்கிறது. அதை நாம கண்டுபிடிக்கிற ஒரு வித்தையை நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஒரு இலக்கியவாதிக்கும் நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன வேறுபாடு தெரியுமா? நம்ம சர்வசாதாரணமா கடந்து போவோம் இல்லையா, அதை சவுட்ல அடிச்ச மாதிரி இலக்கியவாதியால தான் சொல்ல முடியும். நம்ம பஸ்ல போகும்போதெல்லாம் நீங்க பாருங்க, நிறைய ஸ்டாப்ல நிக்கும் போது இந்த கொய்யாப்பழம் விற்கிறதுக்கு வருவாங்க, வெள்ளரிக்காய் விற்கிறதுக்கு வருவாங்க, சின்ன சின்ன குழந்தைகள் நிறைய ஊர்ல வருவாங்க தெரியுமா? வெள்ளரி பழம் வச்சுக்கிட்டு கொய்யாப்பழம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ, படிக்கிற வயசுல இந்த பிள்ளை இப்படி வெள்ளரிக்காய் வித்துட்டு இருக்குதே, கொய்யாப்பழம் வித்துட்டு இருக்குதே, வருத்தப்படுவோம். இன்னும் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பாரு அந்த பிள்ளைலாம் வெள்ளரிக்காய் வித்து சம்பாதிக்குது, நீ இப்படி வீணா அலையிறியே அப்படின்னு பிள்ளைகளை திட்டுவோம். ஆனா இதை ஒரு கவிஞன் பார்க்கிறான். வெள்ளரிக்காவை சின்ன பிள்ளைங்க வந்து விற்கிறாங்க. ஒரே வரியில நம் மனதை ஆழமாக தைப்பதை போல் ஒரு கவிஞன் எழுதினான், வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன, வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. இனிமே நீங்க ஒரு ஸ்டாப்ல போகும்போது எந்த குழந்தையாவது பழம் விற்க வந்தால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வலிக்குமா? வலிக்காது. இதைத்தான் ஒரு இலக்கியவாதி செய்கிறான். நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போகிற ஒன்றை நீ கடந்து போகக்கூடாது, இந்த சம்பவத்தை மறந்து போகக்கூடாது என்று செவுட்டில் அடித்த மாதிரி சொல்லுவதற்கு ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது. ஒரு மெரினா பீச்சில் ஒரு பையன் பலூன் வித்துட்டு இருக்கிறான். ஒரு 8 வயசு பையன் பலூன் வித்துட்டு இருக்கிறான். நம்மலாம் பார்க்கிறோம், நம்ம வீட்டுக்கு பலூன் வாங்கிட்டு வர்றோம். ஆனால் ஒரு கவிஞன் பார்க்கிறான், அவன் எழுதுறான், பலூன் விற்கிற அந்த சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான். இந்த பலூனை விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான். ஆனா அவன் வறுமை, அதை விற்றுத்தான் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் நிறுத்தி இருக்கிறது. இதை விட ஒரு சிந்தனையை ஒரு இலக்கியவாதியை தவிர வேற யாரால தர முடியும்? சதீஷ்னு ஒரு கவிஞன் எழுதுறான் சார். இந்த சாக்கடையில வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கள நம்ம மூக்க பொத்திக்கிட்டே போயிடுவோம் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது. அது அவங்க மனசுக்குள்ள வலிக்கும் அப்படின்னு கூட நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா அவங்கள பார்த்து ஒருத்தன் கவிதை எழுதுனா, 2 கைகளாலும் மலம் அள்ளுகிறவனுக்கு எந்த கை பீச்சாங்கை அப்படின்னு எழுது. அவ்வளவு வேதனை நிறைந்த வரி இல்லையா? அது அவன் கூட யோசித்திருக்கவே மாட்டான்.
ஆனால் அது ஒரு கவிஞனுடைய மனதை தான் ஆழமாக பாதிக்கும். அந்த பாதிப்பு தான் ஒரு சமூகத்திற்குள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணும். நாளைக்கு நீங்க அந்த பக்கம் போகும்போது திமுக பொத்துவீங்களா? ஏன்பா உனக்கு ஏதாவது வேணுமாப்பா, உனக்கு ஏதாவது தண்ணி கொண்டு வந்து தரட்டா, உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா கேளு சொல்லுவோம் இல்லையா? நம் மனசுக்குள்ளே இப்படி ஒரு மாற்றத்தை ஒரு கவிதையால், ஒரு கதையால், ஒரு கட்டுரையால், ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் தர முடியுமே தவிர வேற எதனாலையும் தர முடியாது. அங்கதான் இலக்கியம் உயர்ந்து நிற்கிறது. ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரணமான விஷயம். ஒரு கணவன் போருக்கு போறான். இப்ப மனைவியோட மனசு எப்படி இருக்கும்? இப்ப நம்ம சொல்றதா இருந்தா என்ன, வருத்தமா இருக்கும், சோகமா இருக்கும், துயரமா இருக்கும், சங்கடமா இருக்கும், பிரிவு துயரோட இருக்கும், இப்படிதான் சொல்லுவோம். கண்ணதாசன் எழுதுகிறார் ஒரே வரியில அந்த மனைவி சொல்ற மாதிரி, அவன் போருக்கு போனான், நான் போர்க்களம் ஆனேன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, அவன் போருக்கு போனான், நான் போர்க்களம் ஆனேன். அவ்வளவுதான், நீ போருக்கு போயிட்ட, ஆனால் என் மனசு போர்க்களமாக மாறிவிட்டது என்று அந்த பிரிவு துயரை அழுத்தமாக பதிவு செய்ய ஒரு கவிஞனால் மட்டும்தான் முடியும். இன்னொரு விஷயம், ஒரே விஷயத்தை ஒவ்வொரு நாட்டோடையும் ஒப்பிட்டு ஒரு கவிஞன் பார்க்கிறான். ஹெலிகாப்டர் தாழ பறந்தாள், இதுதான் தலைப்பு. ஹெலிகாப்டர் தாழ பறந்தாள், கீழே கொஞ்சம் இறங்கி வந்து பறக்குது. இதை ஒவ்வொரு நாட்டு பிள்ளைங்களும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடறேன். ஏன்னா எல்லாரும் மணியை பார்க்க கூடாது. நான் ராஜபாளையம் போகணும், நீங்களாவது உங்க வீட்டுக்கு தான் போகணும். அவர் எழுதுறார், ஹெலிகாப்டர் தாழ பறந்தால் இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அதையோ நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஏக்கமா பார்க்குமா. இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அமெரிக்க பிள்ளை கடிகாரத்தை பார்க்கும். ஏன், நம்ம அப்பா வர்ற நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பா ஹெலிகாப்டர்ல வருவாராமா, அமெரிக்காக்காரங்களாம் பணக்காரங்க, அதனால அப்பா வந்துட்டாரா அப்படின்னு கடிகாரத்தை பார்க்குமா. ஹெலிகாப்டர் தாழ பறந்தா. ஜப்பான்கார பிள்ளை கணினியை பார்க்கும். இது எந்த மாடல், இது மாதிரி நம்ம கிட்ட இருக்கா, இல்ல இதை விட அட்வான்ஸ் மாடல்ல நம்ம செய்ய போறோமான்னு அது கம்ப்யூட்டரை பார்க்கும் ஜப்பான் பிள்ளை. ஹெலிகாப்டர் தாழ பறந்தால் இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அமெரிக்க பிள்ளை கடிகாரத்தை பார்க்கும். ஜப்பான் பிள்ளை கணினியை பார்க்கும். இலங்கை பிள்ளை பதுங்கு குழியை பார்க்கும். இலங்கை பிள்ளை பதுங்கு குழியை பார்க்கும். ஐயோ பக்கத்துல வருது, அப்ப குண்டு போட்டுருவாங்க அப்படின்னு பதுங்கு குழியை தேடி அது ஓடும். எல்லாருமே ஒரே வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். ஆனால் ஒரே வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஏன் வேற வேறு தாக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு போர், ஒரு யுத்தம், ஒரு சண்டை, ஒண்ணுமே தெரியாத குழந்தைகளின் கனவை, ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தைகளின் உன்னதமான லட்சியத்தை எவ்வளவு வேகமா அழித்து விட்டு போகிறது. இதை யாராவது நாட்டுக்கு இடையில போய் சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு கவிஞன் இதை சொல்லும் போது ஒருவேளை ஆட்சியாளர்கள் காது கொடுத்து கேட்டால் அவர்கள் மனசு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தானே. இதை நீங்களும் நானும் செய்ய முடியாது. ஒரு இலக்கியவாதியால், ஒரு கவிதையால் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வேற யாராலையும் இதை செய்யவே முடியாது. ஒரு கலை என்னங்க செய்யும்? நீங்க கலைன்னு பேசுறீங்களே, இந்த கலை என்ன செய்ய முடியும்? இந்தியாவினுடைய இசை சொத்து அப்படின்னு ஒருத்தரை சொல்றாங்க. இந்தியாவின் இசை சொத்து. இசை தட்டுல பாடகர்கள் பாட ஆரம்பிச்ச காலத்துல முதலில் தன் குரலை பதிவு செய்த ஒரு பாடகர் நம்ம இந்தியாவிலே முத இசைத்தட்டுல பாடினவர். அப்ப பாடினவங்க எல்லாம் இசைத்தட்டுல பாடுறதுக்கு பயந்துருக்காங்க. ஏன்னா அது நம்ம குரலை உறிஞ்சிரும் அப்படின்னு பயந்துருக்காங்க. ஆனா இவர் தைரியமா இசைத்தட்டுல பாடி இருக்கிறார். அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் அப்ப இந்தியா முழுக்க எல்லாருடைய மனசையும் அப்படியே அசைத்து பார்த்திருக்கிறது. அந்த பாடகருடைய பெயர் அப்துல் ஹரீம் கான். அவர் எல்லா மொழிகளிலும் கிட்டத்தட்ட நிறைய மொழிகள்ல பாடி இருக்கிறார். ஆனால் அவர் பாடி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் எது அப்படின்னா, தியாகையர் பாடின கர்நாடக சங்கீத கீர்த்தனை ஆகிய ராமா நீ சமமான எவரு, ராமா நீ சமானம் எவரு அப்படின்னு ஒரு பாடலை அவர் பாடியிருக்கிறார். இந்த பாட்டு எல்லாருக்கும் அந்த காலத்துல ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. இதுல ஒரு 3 உண்மை இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒண்ணு, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தானி பாடக்கூடிய ஒரு கலைஞன் நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இது நம்பர் 1. இன்னொன்னு, ராமா உனக்கு சமமாக யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களாங்கிற பாட்டை பாடியவர் ஒரு இஸ்லாமியர். இது 2வது. எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நம்ம திருவையாறுல உள்ள தியாகையர் பாடின பாட்டை பாடியிருக்கிறார். ஒரு கலை என்ன செய்யும் என்றால், உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருவரை எல்லா மூலை முடுக்குகளிலும் புகுந்து தன் இசையால் நிரப்ப செய்யும். அதை கலை செய்யும்.
நீ இந்து, நான் கிறிஸ்தவன், அவன் இஸ்லாமியன் என்கின்ற எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் உடைக்கக்கூடிய வல்லமை ஒரு கலைக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற யாருக்கும் கிடையாது. கலை அவ்வளவு உயர்வானது. ஒரு கலைஞன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நம்ம தமிழ் நாடக கலையின் தந்தை அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகளை சொல்லுவாங்க. அவங்கதான் முத நம்ம தமிழ் நாடகத்தை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர். இன்னைக்கு சினிமாலாம் உருவாகுவதற்கு அவர் ஒரு அடிப்படை காரணம். மிகப்பெரிய நடிகர்கள்லாம் அங்க இருந்து தான் உருவானாங்க. அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இளைஞனா இருக்கும்போது நாடகங்கள் எழுதி நடிக்கிறார். தூத்துக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பயங்கரமான நாடகம் போட்டு அவர் நல்ல ஆகிருதியான தோற்றம் உள்ளவர். அதனால யமதர்மன் வேஷத்துல அவர் நடிச்சிருக்கிறார். நல்லா யமன் மாதிரி வேஷம் போட்டு நல்லா கரேர்னு காலையில வரைக்கும் அப்ப நடக்கும். அப்ப கூத்து பட்டிமன்றமே 4:30 வரைக்கும் நடந்திருக்கு. நான் 15-20 வருஷம் முன்னாடி நான் பேச வந்த புதுசுல காலையில 4:30 மணிக்கு தான் பட்டிமன்றமே முடியும். அப்ப மொத பஸ் வந்துடும். அதனால நாங்க அந்த பஸ்ல ஏறி ஊருக்கு போயிருவோம். ஏன்னா நடுராத்திரி பஸ் கிடையாது. விடிய விடிய பட்டிமன்றம் பேசிட்டு பஸ் வந்த உடனே கிளம்பி வந்துருவோம். இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு. விடிய விடிய ஒரு கலையை இலக்கியத்தை கேட்கிற மனநிலை நம்மளுக்கு இல்ல. அப்ப அந்த கூத்து நாடகம் விடிய விடிய நடக்கும். அதிகாலை ஒரு 4-4:30 நாடகம் முடியுது. இந்த மனிதர் கிராமம் தானே அது. ஒரு வீட்டு கிணத்தடிக்கு போய் தண்ணி எடுத்து முகத்தை கழுவி மேக்கப் அழிக்கலான்ட்டு அதிகாலையில வந்து நிக்கிறார். அந்த அதிகாலை நேரத்துல கிணத்துல தண்ணி எடுத்து வீடு முத்தம் தொளிக்க வர்றதுக்கு ஒரு கர்ப்பிணி பெண் வர்றாங்க. இவர் இப்படி யமதர்மன் மாதிரி நின்ன உடனே, அந்த காலம் மூட நம்பிக்கையால் நிறைந்த காலம் வேற. ஐயோ நெசமாவே யமன் வந்துட்டான் ஆணு கத்தி விழுந்து நம்ம இறந்து போயிடுச்சு. இந்த துயரத்தை பார்த்த பிறகு அந்த கலைஞன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த இளைஞனாக இருந்த சங்கரதாஸ் சுவாமிகள் வாழ்க்கையில் கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளவில்லை. ஒரு கலை ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு கலைஞனுக்குள்ளே எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது நம்ம கலைஞன் என்பவன் நம்மை போன்றவன் இல்லை, நம்மை காட்டிலும் அவன் மகத்தானவன் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம். நான் ஒரு 2 சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில கடந்து போற எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அதை ஒரு கவிஞன் பாக்குறதுக்கும் நம்ம பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் மட்டும் பாத்துருவோம். இப்ப நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சாப்பிட்றதுக்கு. நீ வந்ததுல இருந்து சாப்பாடை பத்தியே சொல்ற, எங்களுக்கும் வயிறு பசிக்குது அப்படிங்கிறீங்க. எனக்கு தான் வயிறு பசிக்குது, நான் வெளியில சொல்லிட்டா இருக்கிறேன். ஓகேவா? நம்ம ஹோட்டலுக்கு போறோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இலைய தூக்கி போடுவோம் இல்லையா? இலைய தூக்கி போட்ட உடனே என்ன ஆகும்? ஏதோ ஒரு நாய் வந்து சாப்பிடும், ஒரு ஆடு மாடு வந்து சாப்பிடும், ஒரு கோழி வந்து கொத்திக்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு ஆடு வந்து, ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலைய திறக்குது, சாப்பிட்றதுக்காக கைட்டு அப்படி திறக்குது. அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிக்குது. ஏன் அப்படி அதிர்ச்சி அடைஞ்சு நிக்குது? சர்வசாதாரணமா நம்ம ஹோட்டல்ல சாப்பிடும் போது பாக்குற ஒரு காட்சி. குப்பத்தட்டில இலை எரியப்பட்ட உடனே ஏதோ ஒரு ஜீவன் வந்து அதுல உள்ள மிச்சத்தை சாப்பிடும். ஆனா ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிட வந்தது, பசியோட வந்த ஆட்டுக்குட்டி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்குது. இந்த காட்சியை நாம பார்த்தோம்னா என்ன செய்வோம்? மாட்டு போயிடுவோம். ஆனால் ஆரூர் தமிழ்நாடன் என்கின்ற ஒரு கவிஞர் இந்த காட்சியை பார்க்கிறார். அவர் அந்த கவிதையை எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், இதை நல்லா உற்று கவனிங்க, அப்பதான் அதோடைய முடிவு நமக்கு புரியும். பசியோடு எச்சில் இலை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி, பசியோடு எச்சில் இலையை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி திகைத்து தலை குனிந்து நின்றது, அதில் அதன் அம்மாவின் வாசனை. என்ன வாழ்க்கையில ஆட்டுக்குட்டி ஏதாவது சாப்பிடும், பசிக்குதுன்னு ஓடி போய் எடுக்குது. அந்த இலையில இருந்து அவங்க அம்மாவுடைய வாசனை வருது. அம்மாங்கிற ஒரு ஜீவன் மேல அன்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டா? எல்லா உயிரினங்களுக்கும் அம்மாங்கிற உணர்வு இருக்கும்ல. நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கோமா? நம்ம அசைவம் சாப்பிடும் போது இதுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்குமே, இதுக்கு ஒரு கணவன் இருந்திருப்பாரு, இதுக்கு ஒரு புள்ள குட்டி இருக்குமே, நம்ம இதை முழுங்கிட்டோமே, அந்த குடும்பம் என்னத்துக்காகும்? நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்த்ததே இல்லையில. ஆனால் அந்த உயிரினம் அதை யோசிக்க ஆரம்பித்தால், அது நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கிறது? ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வழி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். அது ருசிக்கானது மட்டும் இல்லை என்பதை யார் பார்க்க முடியும்? ஒரு கவிஞனால் மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா உயிரினங்களுக்கும் தாய் அன்பு என்பது நிதர்சனமான ஒன்று. ஆனால் இந்த விருதுநகர் மண்ணில் இருந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் தாய் அன்பை விட தேசம் முக்கியம் என்கின்ற சிந்தனை இந்த விருதுநகரில் பிறந்த ஒற்றை மனிதருக்குத்தான் இருந்தது. பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டுமே கொடுத்துவிட்டு இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண் இந்த விருதுநகர் மண். அம்மாவுக்குன்னு அவர் எதுவுமே செய்யலைங்க. அம்மாவை பத்தி கவலையே படலை.
இந்த நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் நம்முடைய கல்வியை பற்றி மட்டுமே யோசித்திருக்கிறார். ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. காமராஜருக்கு செய்தி வருது, அம்மா செத்து போச்சு. காமராஜர் விருதுநகர்ல அந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அம்மா இறந்துருக்கிறாங்க. அவர் தலையை மொட்டையை அடிச்சிருக்கிறாங்க. வேட்டி மட்டும் கட்டி ஆகிருதியான தோற்றத்தோட அப்படி நாற்காலியில அப்படி தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருக்கும் போது அவர் மனசுக்குள்ள எந்த எண்ணம்லாம் வந்திருக்கும்? இது வரைக்கும் நம்ம மக்கள், நாடு, இந்த ஊர் நல்லா இருக்கணும் இப்படியே ஓடிட்டோமே, அம்மா சாகும் போது என்ன நினைச்சிருக்கோம்? நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணலையேன்னு நினைச்சிருக்கோம். சாகும் போதாவது பக்கத்துல இந்த பையன் வந்து உட்கார்ந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கோம். ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்ல நினைச்சிருக்குமோ? இதெல்லாம் தலைவர் மனசுக்குள்ள ஓடி இருக்கும். அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப இந்த வெட்டியா இருக்கிறார் இல்லையா, அவர் கையில ஒரு சின்ன கிண்ணத்தை ஏந்தி கொண்டு முன்னாடி வர்றார். காமராஜருக்கு முன்னாடி வந்து, ஐயா சாவு காசு போடுங்க உங்க அம்மாவுக்கு அப்படின்னு கேட்கிறார். பதறி போய் அந்த நாற்காலியில கழட்டி போட்ட சட்டையை எடுத்து இந்த பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பார்க்கிறார். ஒத்த பைசா கூட இல்லை. 9 வருஷம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரசுக்கே தலைவராக இருந்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். அவர் பாக்கெட்ல அம்மா சாவுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்த காசு கிடையாது. அப்படி கண்ணு கலங்கி அதிர்ச்சியா நிமிர்றார். பக்கத்துல இருக்கிற நண்பர் டக்குன்னு தான் பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த கிண்ணத்துல போடுறார். இப்ப வெட்டியான் சொல்றான், அந்த பணத்தை எடுத்து அந்த ஆள் கையிலேயே திருப்பி கொடுத்துட்டு, இந்த காசுக்காக நான் ஆசைப்பட்டு கையேந்தல, ஐயா கையால ஓரணா கொடுத்தா கூட காமராஜர் கொடுத்த காசுன்னு என் வீட்டுல பொக்கிசமா வச்சிருந்திருப்பேன், இந்த பாவிக்கு அது கூட கிடைக்கலையே என்று வெட்டியான் அழுத கதை காமராஜருக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் உண்டு. அப்படிப்பட்ட தலைவன் வாழ்ந்த இந்த மண்ணில் புத்தகங்களை நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும், கல்வியை இன்னும் விரிவு செய்ய வேண்டும். அடுத்த தலைமுறையின் மனசுக்குள்ளே நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய ஒழுக்கத்தை நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி, புத்தகங்களுக்கு நீங்கள் செய்வது செலவு அல்ல, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் வரவு. இதயம் இல்லை என்றால் உயிர் மட்டும்தான் இல்லை, கலையும் இலக்கியமும் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.